Hello friends, this is Sendil. Welcome to English Space Asia. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நேத்து பார்த்திருந்தோம் இல்லையா what, where, why, when இந்த 4 WH questions பத்தி நம்ம வந்து நேத்து பார்த்தாச்சு இல்லையா. WH questions அப்படிங்கிறது WHல ஆரம்பிக்கக்கூடிய கேள்விகள். இன்னைக்கு மிச்சம் இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த WH questions அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இன் இங்கிலீஷ். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம பேசுவோம், கேள்வி கேட்போம், எல்லாமே பண்ணுவோம். ஓகேவா, அதனால இது வந்து நீங்க நல்லா லிசன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் அப்படின்னா என்ன, அது உங்களுக்கு தெரியும். வேர் அப்படின்னா என்னது, எங்கே. ஒய்னா ஏன், வென்னா எப்போது. இந்த 4ஐயும் பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து இந்த 4 பார்க்க போறோம். ஸோ இது போக என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா whom அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பட் இதுவும் வந்து WH questions தான். பட் இது வந்து ரொம்ப நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது கிடையாது. யூஸ் பண்ணுவோம், பட் இந்த அளவுக்கு நம்ம அதை ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது கிடையாது. அதனால இந்த 4 நான் ரொம்ப தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, அதுக்கப்புறம் அதை பத்தி ஒரு ஓரலா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ரைட், ஓகே. ஸோ WHO who அப்படின்னா தமிழ்ல என்னன்னு உங்களுக்கே தெரியும், யார். whose அப்படின்னா யாருடைய. which அப்படின்னா எது அல்லது எந்த. how அப்படின்னா எப்படி. who யார், எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க யாரு, அவங்க யாரு, அவ யாரு, அவன் யாரு, ராமுனா யாரு அப்படின்னு கேட்போம் இல்லையா. சோ அதுக்கு வந்து who யூஸ் பண்ணலாம். whose அப்படின்னா யாருடைய. இது யாருடைய புத்தகம், இது யாரோட பைக்கு, இது யாரோட காரு அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க வந்து whose யூஸ் பண்ணலாம். which வந்து எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா எது அல்லது எந்த. எந்த கலர் உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, சோ எந்த ஃபுட் உனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட், அதுக்கப்புறம் வந்து ஹவுனா எப்படி, நீ எப்படி இருக்க, அவன் எப்படி இருக்கான், இது எப்படி இது நடந்தது. ஓகே, அப்படிலாம் கேட்போம் இல்லையா, அந்த இடத்துல நீங்க வந்து ஹவ் யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ இந்த 4 இது நான் லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், பார்க்காதவங்க பாருங்க. சோ கடைசி லாஸ்ட் கிளாஸ்னா இதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன் WH questionsல. ஓகே, இன்னைக்கு நான் இந்த 4 இதை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம whom பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். whom அப்படின்னா யாரை அப்படின்னு அர்த்தம். ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த who அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வேர்ட். பிகாஸ் நம்ம வந்து அதிகமான இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ who அப்படின்னா தமிழ்ல வந்து யார் அப்படின்னு அர்த்தம். யார் அப்படிங்கக்கூடிய அந்த கேள்வியை கேட்கறதுக்காக நம்ம who யூஸ் பண்ணலாம். ஓகே, who எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், who. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்க யாரு, நீங்க யார் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் who அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த WH question வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் WH. how அப்படிங்கறத தவிர மிச்சம் எல்லாமே WHல தான் ஆரம்பிக்கும். அட் தி சேம் டைம் இது ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல தான் வரும். கேள்வி கேட்கும் போது ஆரம்பத்துல தான் நீங்க கேள்வி கேட்க முடியும், நடுவில் நீங்க யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி முடிவுல ஒரு கொஸ்டின் மார்க் போடணும், மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ who are you, நீங்க யாரு அல்லது நீ யார். நீங்க யாரு அப்படின்னு மரியாதை கேட்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை நீ யாரு. இதுக்கும் நம்ம வந்து எப்படிதான் கேட்போம், who are you அப்படின்னு தான் கேட்போம். ஓகே, ஸோ நீ யாரு அப்படின்னா who are you. ரைட், நெக்ஸ்ட் ஒன், அவன் யாரு, அவன் யாரு எப்படி கேட்கலாம், who is he, யாரு அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா. who is he நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கேயும் வந்து சிங்குலர் ஒருமையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். he அப்புறம் வந்து she it வந்தது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா is யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மிச்சம் இந்த இருக்கு இல்லையா you. ஓகே, அதே சமயத்துல வந்து நமக்கு you we then இந்த மாதிரி ப்ளூரல்ல வந்து இருந்தது அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, இங்க பாருங்க. சோ அவன் யாரு, who is he. இது அவள் யார் அப்படின்னா who is she அப்படின்னு வரும், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது யாரு, இது யாரு அப்படின்னு கேட்போம் இல்லையா. who is this, இதுவும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். who is this, who is this அப்படிங்கறத நம்ம சுருக்கி எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா who's this, அந்த எஸ் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆயிருது. who's this சேர்த்து சொல்ற மாதிரி வரும். who's this, who is this அப்படின்னு சொல்றது நம்ம வந்து who's this அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், யாரு பணம் கட்டினா. ஹோட்டல்ல போய் எல்லாரும் சாப்பிடுறோம், பணம் கட்டி முடிச்சிட்டாங்க, யாரு கட்டினா அப்படின்னு கேட்போம் இல்லையா. எப்படி கேட்கலாம், who paid. whoனா யாரு, paid அப்படின்னா பே பண்ணா. ஓகே, so who paid, யாரு பணம் கட்டினாங்க. ஈஸியா இருக்கா. சோ அப்ப அந்த who அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு இதுல இருந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் தரேன், நீங்க இப்போ ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ். ஓகே, சோ அவள் யார், அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், she வந்தா நம்ம is தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி யார் அப்படின்னு வந்திருக்கப்ப என்ன போடுவீங்க, who
இஸ் she. அவ்வளவுதான். அவள் யார். நெக்ஸ்ட் அவங்க யாரு, அவர்கள் யார், ப்ளூரல் இல்லையா? பட் யார் அப்படின்னு வந்திருக்கு, அதனால நம்ம who போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளூரல்ங்கிறனால ஆர் போடுறோம். அவர்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, they. அவ்வளவுதான். அவங்க யாரு, who are they. நெக்ஸ்ட் ஒன், யார் என்னுடன் வருவார்கள், யார் என் கூட வருவா அப்படின்னு கேட்கணும். ஃபியூச்சர் டென்ஸ் will யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, யார், who will come with me. ஓகே, யார் என் கூட வருவா, who will come with me. அப்போ who அப்படின்னா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஸோ இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, திடீர்னு நான் யாரு, உன்னை சொல்றதுக்கு நான் யாரு அப்படின்பாங்கல்ல, நான் யாரு அப்படிங்கிறதுக்கும் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கும் நம்ம who தான் யூஸ் பண்ணணும். who am I, நான் யாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு who am I தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்கலாம், அதாவது ஐ ஆம் தானே யூஸ் பண்ணுவோம், எதுக்கு இந்த ஐக்கு முன்னாடி ஆம் போட்டிருக்கோம்னு பாக்குறீங்களா? கேள்வி கேட்கும் போது அந்த ஆம், இஸ், ஆர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் முன்னாடி வந்துடும், சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். ஓகே, நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹூஸ். ஹூஸ் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை தமிழ்ல வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறது உண்டு, ஆனா இங்கிலீஷ்ல வரும்போது நம்ம ஹூஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நம்ம அதிகமா பயன்படுத்த மாட்டோம். பட் தமிழ்ல வந்து யாருடைய அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா யாரோட புக்கு, யாரோட பைக்கு, யாரோட காரு, யாரோட ஷர்ட், யாரோட டிஷர்ட், ஓகே, இது யாரோட வீடு அப்படின்லாம் கேட்போம் இல்லையா, இது எல்லாத்துக்கும் யாருடையன்னு சொல்லுவோம். பட் இங்கிலீஷ்ல நம்ம வந்து யூஸ் பண்றது கிடையாது, இங்கிலீஷ் பேசும்போது. ஓகே, இதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க, ரைட்? இங்க பாருங்க, ஹூஸ் அப்படின்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். இது யாருடைய புத்தகம். ஓகே, சோ யாருடைய அப்படின்னா முதல்ல ஹூஸ் போட்டுறணும். ஓகே, ஹூஸ் புத்தகம், அதுக்கு இங்கிலீஷ்ல புக். ஓகே, ஹூஸ் புக் அப்படின்னா யாருடைய புத்தகம். இது யாருடைய புத்தகம் அப்படின்னா ஹூஸ் புக் இஸ் திஸ். ஹூஸ் புக் இஸ் திஸ், இது யாருடைய புத்தகம். நெக்ஸ்ட் ஒன், இது யாரோட பேனா, உங்க கையில ஒரு பேனா இருக்கு, இது யாரோட பேனா அப்படின்னு கேட்கணும். ஓகே, அப்ப என்ன பண்ணுவீங்க, ஹூஸ் பென் இஸ் திஸ், யாருடைய அப்படின்னா ஹூஸ். ஹூஸ் பென் அப்படின்னா யாருடைய பேனா. ஹூஸ் பென் இஸ் திஸ், இது யாரோட பேனா. நெக்ஸ்ட் ஒன், இவர் யாரோட அப்பா. ஓகே, ஸ்கூல்ல வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்து அப்பா வந்திருக்காங்கன்னா கேட்பாங்கல்ல டீச்சர், இவங்க யாரோட அப்பா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம், ஹூஸ் ஃபாதர், யாருடைய அப்பா. ஹூஸ் ஃபாதர் இஸ் ஹி. ஹூஸ் ஃபாதர் இஸ் ஹி, அவரு யாரோட அப்பா, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், யாரோட பிறந்த நாள், யாருடைய பிறந்த நாள். ஹூஸ் பர்த்டே. ஹூஸ் பர்த்டே, யாருடைய பிறந்த நாள். பாருங்க, ஈஸியா இருக்கா? ஹூஸ் புக் இஸ் திஸ், ஹூஸ் பென் இஸ் திஸ், ஹூஸ் ஃபாதர் இஸ் ஹி, ஹூஸ் பர்த்டே, யாருடைய பிறந்த நாள். ஈஸி தான், ஓகேவா? பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். ஒரு எக்ஸாக்டான மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் வந்து பிடிச்சுக்கிடுவீங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், இங்கிலீஷ் வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன் மனப்பாடம் பண்ணணும்? ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு 1008 புக்கு வந்து நம்ம கடையில விற்கிறாங்க. பட் வித்தாலுமே வந்து அதை நீங்க பார்த்து நீங்க மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா அது வேஸ்ட். சும்மா வந்து ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை வாசிச்சுட்டு அதுக்கு தமிழ்ல வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதோட அர்த்தம் என்ன, ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு தெரிஞ்சு படிக்கும் போதுதான் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இங்கிலீஷ் வந்து கஷ்டமாவே தான் இருக்கும். கஷ்டம் 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 நம்ம நினைச்சிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்பிக்கைங்க. முதல்ல ஒரு விஷயம் நம்பிக்கை, ரெண்டாவது முயற்சி, மூணாவது விஷயம் பிராக்டிஸ். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கட்டா? இதுல இருந்து வந்து ஒரு சில கேள்விகள் நான் உங்களுக்கு கேட்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள எக்ஸசைஸ். இப்போ நீங்க தான் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இது யாரோட பைக். ஒரு பைக் நிப்பாட்டியிருக்காங்க, இது யாரோட பைக் அப்படின்னு கேட்கணும். ஓகே, எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? அதை யாருடைய அப்படின்னு வந்துட்டா என்ன போடுவீங்க, ஹூஸ் அப்படின்னு போட்டுட்டு பைக், அதை அப்படி லைனா எழுதிட வேண்டியதான். ஹூஸ் பைக் அப்படின்னா யாருடைய பைக். இது அப்படிங்கிறதுக்கு இஸ் திஸ் அப்படின்னு கேட்கணும், அவ்வளவுதான். ஹூஸ் பைக் இஸ் திஸ். இதே தூரத்துல ஒரு பைக் நிக்குது, அது யாரோட பைக் அப்படின்னு கேட்கணும். தூரமா நிக்கிறதுக்கு that யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்ப எப்படி கேட்பீங்க, ஹூஸ் பைக் இஸ் that, அது யாரோட பைக். தூரமா நிக்கிறது கேட்கறதுக்கு அது யூஸ் பண்ணணும், that. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இவங்க யாரோட அம்மா. ஒருத்தவங்க வந்திருக்காங்க, இவங்க யாரோட மதர் அப்படின்னு கேட்கணும். அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம், யாருடைய. இங்கிலீஷ்ல என்ன போடுவீங்க, ஹூஸ் மதர் இஸ் she. ஓகே, ஸோ பென் அப்படிங்கிறதுனால இங்க she போட்டிருக்கோம்.
whose mother is she? அவங்க யாரோட அம்மா. ஓகே, நெக்ஸ்ட் இது யாரோட சட்டை? ஒரு ஷர்ட் போட்டு போயிருக்கீங்க, இது யாரோட சட்டைடா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? யாருடையன்னு வந்துருச்சு, அப்ப என்ன போடுவீங்க? whose. சட்டைக்கு இங்கிலீஷ் என்னது? ஷர்ட் இஸ் திஸ். அவ்வளவுதான், இது யாரோட சட்டை. இதே அது யாரோட சட்டை அப்படின்னா எப்படி கேட்பீங்க? அது யாருடைய சட்டைனா அதுவும் ஈஸி தான், இஸ் தட்னு வரும், அவ்வளவுதான். ஓகே ஓகே, ஸோ அது யாரோட சட்டை அப்படின்னு கேட்கறதுக்கு that யூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து அது அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், அது யாருடைய புத்தகம்? ஃபர்ஸ்ட் யாருடையன்னு வந்திருக்கு இல்லையா, அப்ப என்ன போடுவீங்க? whose புத்தகம், book. whose book is அதுன்னு வந்திருக்கு, அப்ப என்ன போடுவீங்க? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வரும்? whose book is that? அது யாரோட புத்தகம். இங்கிலீஷ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கும், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது அப்படின்னு வரும்போது this யூஸ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் அது அப்படின்னு வரும்போது that யூஸ் பண்ணுங்க. ஓகே, you should always remember it. நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் புக்ல. ஓகே, ஈஸியா இருக்கா? இனிமே whose யூஸ் பண்ணி கேள்வி கேட்பீங்களா? ஓகே, அவங்க யாரோட டீச்சர் அப்படின்னு கேட்கிறாங்க, அப்ப எப்படி கேட்பீங்க? whose teacher is this? அவங்க யாருடைய ஆசிரியர், எந்த கிளாஸ் வகுப்போட ஆசிரியர். ஓகே, ஈஸியா இருக்கா? இது யாரோட சன்? இது யாரோட பையன்? whose son is this? ஓகே, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு, நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும் அதெல்லாம். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த, which அப்படிங்கிறது எந்த. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வாட் மாதிரி தான். ஓகே, கிட்டத்தட்ட வாட் மாதிரி தான். நவ் ஐ எம் கோயிங் டு சே த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் அண்ட் விச். இப்போ வந்து நான் வாட்டுக்கும் விச்சுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன், எந்த கலர் உனக்கு பிடிக்கும்? ஸோ இந்த உலகத்துல ஏகப்பட்ட கலர் இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கு, நிறைய கலர் இருக்கு. எந்த கலரையும் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. பொதுவா நான் கேட்கிறேன், உனக்கு எந்த கலர் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு வாட் கலர் டு யூ லைக் அப்படி கேட்கலாம். வாட் கலர் டு யூ லைக் அப்படின்னு கேட்கலாம். ரைட்? பொதுவா நீங்க கேட்கறதுக்கு. இதே இது குறிப்பிட்ட ஒரு ரெண்டு கலர் எடுத்துக்கிட்டீங்க, ஒன்னு சிகப்பு கலர், இன்னொன்னு ப்ளூ கலர், ரெட் கலர், இன்னொன்னு ப்ளூ கலர், இந்த 2 கலரை மட்டும் வச்சுட்டு கேட்கறீங்க, எந்த கலர் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்கறீங்க. 2 கலரை காட்டி மட்டும் கேட்கறீங்க அப்படின்னா அங்கதான் நீங்க விச் யூஸ் பண்ணணும். குறிப்பிட்டு ஒரு 2-3 பொருளை வச்சுக்கிட்டு இதுல உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு விச் யூஸ் பண்ணணும். காமனா கேட்கறதுக்கு நீங்க வாட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என் கையில வந்து 2 கலர் இருக்கு, ஒன்னு ரெட் கலர், ஒன்னு ப்ளூ கலர். நான் இப்போ வந்து எந்த கலர் உனக்கு பிடிக்கும்னு கேட்கணும் இந்த 2ல, அதுக்கு தான் நீங்க விச் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ விச் கலர் டு யூ லைக்? எந்த கலர் உனக்கு பிடிக்கும்? விச் கலர் டு யூ லைக்? 2 கலரை வச்சுக்கிட்டோ இல்ல 3 கலரை வச்சுட்டோ கேட்கிறோம். ஆப்ஷன், நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கேன், இதுல உனக்கு எந்த கலர் பிடிக்கும். ஓகே, சோ விச் கலர் டு யூ லைக்? இதுக்கு பின்னாடி நீங்க செகண்டா சேர்த்துக்கலாம். இப்ப 2 கலர் நான் வச்சிருக்கேன், இதுக்கு பின்னாடி நீங்க சேர்த்துக்கலாம். விச் கலர் டு யூ லைக்? ரெட் ஆர் ப்ளூ போட்டு கூட கடைசியா கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. விச் கலர் டு யூ லைக்? ரெட் ஆர் ப்ளூ இப்படி கூட கேட்கலாம். பட் 2 ஆப்ஷனை கொடுத்து அல்லது 3 ஆப்ஷனை கொடுத்து கேட்கறதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் எது சரி? எது சரி பாருங்க, இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்திருப்பாங்க, கீழே 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்கல்ல, கொடுத்துட்டு என்ன கேள்வி மேல இருக்கும்? எது சரியான விடை அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அல்லது எது சரின்னு இருக்கும். அப்போ 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட், அங்கதான் நீங்க விச் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ எது சரி அப்படின்னு கேட்கறதுக்கு விச் இஸ் கரெக்ட், அவ்வளவுதான். எது சரியான விடைனா விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் அதுல 3 ஆப்ஷன் இருக்கு, ஏதாவது ஒண்ணுதான் கரெக்டா இருக்க போகுது. சோ லாஸ்ட் ஒன், எந்த அணி? 2 கிரிக்கெட் டீம் விளையாடுவாங்களா, 2 கிரிக்கெட் டீம்ல ஏதாவது ஒண்ணுதான் ஜெயிக்கும், அங்க ஆப்ஷன் இருக்கு, இது அல்லது இது, இந்தியா அல்லது ஆஸ்திரேலியா, 2ல ஏதாவது ஒண்ணுதான் வின் பண்ணும். சோ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அப்ப நீங்க எப்படி கேட்கணும் எந்த அணி அப்படிங்கிறதுக்கு? which team, எந்த அணி வின் பண்ணுச்சு, which team has won the match. ஓகே, சோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து கேட்கறதுக்கு எதுன்னு கேட்கறதுக்கு நீங்க வந்து which யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஈஸியா இருக்கா இது? ஓகே, சோ வாட் அப்படிங்கிறது காமனா கேட்கறது, which அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு 2-3 ஆப்ஷனை கொடுத்து கேட்கறது. புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, சோ இதுல உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. ரைட்? ஓகே, சோ இப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், இது சிம்பிள் தான், ஈஸியா பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், எது தவறு? 2-3 ஆப்ஷன் இருக்கு, அதுல எது தப்புன்னு கேட்கணும். அப்ப எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? அதுக்கு தான் நம்ம which யூஸ் பண்ணணும். ஓகே, which is
wrong. எது தவறு? நெக்ஸ்ட் ஒன், எந்த ரயில், எந்த ட்ரெயின். நான் ட்ரெயின்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எந்த ட்ரெயின் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ எந்த ட்ரெயின், which train. எந்த பேருந்து, எந்த பஸ், எந்த வந்துருச்சு, ஈஸி தான் இல்லையா? which bus. ஓகே, எந்த ஜூஸ் உனக்கு பிடிக்கும்? அதே மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஒரு ஆரஞ்சு ஜூஸ், ரெண்டையுமே கையில வச்சுட்டு கேட்கறாங்க எந்த ஜூஸ் உனக்கு பிடிக்கும். எப்படி கேட்கலாம்? எந்தனா என்ன வரும்? which juice உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது do you like. ஓகே, எந்த ஜூஸ் உனக்கு பிடிக்கும், which juice do you like. எந்த ஜூஸ் உனக்கு பிடிக்கும். ஈஸியா இருக்கா? ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ there are some options, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுல இருந்து நம்ம ஒன்று சூஸ் பண்ணணும். அந்த இடத்துல நீங்க which யூஸ் பண்ணலாம். ரைட், ஈஸியா இருந்ததா? ஓகே, ஸோ கடைசியா நம்ம பார்க்க போறது how. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது how. ஹவுனா எப்படி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எப்படி அப்படின்னு கேட்கறதுக்கு. ரைட், ஸோ நீ எப்படி இருக்க, வழக்கமா நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன வரும்? how are you, நீ எப்படி இருக்கிறாய். ஓகே, அவன் எப்படி இருக்கிறான். அவன் வந்தா he அப்படின்னு வந்தாலே என்ன வரும்? is வரும். he she it அப்படின்னா is போடணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அவன் எப்படி இருக்கான், அவன் எங்க இருக்கான், எந்த கேள்வினாலும் பரவாயில்ல, இந்த மூணு வந்தா is போடணும் ஒருமையில வந்தா. you we they, you we they வந்துச்சு, நீ அல்லது நீங்கள், அவர்கள் நாங்கள்னு பன்மையில வந்துச்சு அப்படின்னா நீங்க are யூஸ் பண்ணணும். ஓகே, இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த நீ அப்படின்னு இருக்கு இல்லையா, நீ அப்படின்னா you அப்படின்னு அர்த்தம். you அப்படிங்கிறது ஒருமையிலையும் you தான், பன்மை நீங்கள்னாலும் you தான், அதனாலதான் நம்ம அதுக்கு r போட்டிருக்கோம். ஓகே, ரைட். அவன் எப்படி இருக்கிறான் எப்படி கேட்பீங்க? எப்படி அப்படின்னா இங்கிலீஷ்ல how is he, அவன் எப்படி இருக்கிறான், அவ்வளவுதான். உன்னுடைய அப்பா எப்படி இருக்கிறார், இது ரொம்ப சிம்பிள் தான். எப்படி போடுவீங்க? how is உன்னுடைய அப்பா, your father. how is your father, உன்னுடைய அப்பா எப்படி இருக்கிறார். இது எப்படி நடந்தது, அதை எப்படி கேட்கலாம்? how நடந்தது முடிஞ்சிச்சு, அப்படி இட்டு போடுறோம். how did this happen. how did this happen, இது எப்படி நடந்தது. இங்க பாருங்க, எப்படி அப்படின்னா how போட்டுறணும். ஓகே, how வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். உங்க அப்பா எப்படி இருக்காங்க, how is your father. அம்மா எப்படி இருக்காங்க, how is your mother. உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க, how is your friend. உங்க தங்கச்சி எப்படி இருக்காங்க, how is your sister, how is your younger sister or how is your elder sister, whatever. ஓகே, பட் யூ ஷுட் நோ how அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். ஈஸியா இருக்கா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதுல இருந்து நான் 2-3 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் whom பத்தி உங்களுக்கு லைட்டா சொல்றேன். whom அப்படின்னா என்னங்கிறத சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஹோம்வொர்க் கொடுக்குறேன். ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவள் எப்படி இருக்கிறாள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், உன்னுடைய நண்பன் எப்படி இருக்கிறான். ஈஸி தான். ஓகே, ஸோ அவள் எப்படி இருக்கிறாள், எப்படின்னு வந்துட்டால் என்ன வரும்? how. ஓகே, ஸோ இங்க அவள் அப்படின்னு வந்து ஒருமை, அதனால is போடுறோம். அவள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? she, அவ்வளவுதான். how is she. சில பேர் நினைப்பீங்க how is herன்னு போட்டுருவீங்க, சில பேர் அப்பெல்லாம் போடக்கூடாது. அவள் அப்படின்னா அது ஒரு சப்ஜெக்ட் தான் அந்த இடத்துல இல்லையா? so how is she, அவள் எப்படி இருக்கிறாள். ரைட், நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். முதல்ல எப்படி அப்படிங்கிறது how போட்டாச்சு, அவர்கள் அப்படிங்கிறது ப்ளூரல், அப்ப என்ன வரும்? பன்மை ஆர். அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they. சில பேர் இந்த themன்னு போட்டுறீங்க, அப்படி போடக்கூடாது. how are they, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ரைட், உன்னுடைய நண்பன் எப்படி இருக்கிறான். ஸோ எப்படி அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? how. உன்னுடைய நண்பன் ஒருத்தரை தான் குறிக்குது இல்லையா, அதனால இங்க என்ன போடுறோம்? is. உன்னுடைய நண்பனுக்கு இங்கிலீஷ்ல என்னது? your friend, அவ்வளவுதான். your friend. how is your friend, உன்னுடைய நண்பன் எப்படி இருக்கிறான். ஈஸியா இருக்கா? how is she, how are they, how is your friend. ஓகே, ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா whom அந்த வேர்டை பத்தி கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஈஸியா தெரிஞ்சுக்கோங்க, சிம்பிளா உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய இடங்கள் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ whom அப்படின்னா யாரை அப்படின்னு அர்த்தம். ஸோ யாரை நீ சந்திச்சாய், யாரை நீ சந்தித்தாய், யாரை நீ மீட் பண்ண. ஓகே, எப்படி சொல்லலாம் அப்படின்னா யாரை, whom did you, சந்தித்தாய் அப்படிங்கறனால did போட்டிருக்கேன். ஓகேவா, whom did you meet அப்படின்னு கேட்கலாம், யாரை நீ மீட் பண்ண. ஓகே, இங்க பாருங்க, யாரிடம் இருந்து. இது சிம்பிள் ரொம்ப. இங்க பாத்தீங்களா, இருந்து அப்படின்னு இருக்கா, அப்ப என்ன வரும்? from. இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து from whom. from whom அப்படின்னா யாரிடம் இருந்துன்னு அர்த்தம். ஓகே, from whom.
ஃப்ரம் ஹூன்னு சொல்லக்கூடாது. ஹூ அப்படிங்கறத நம்ம வந்து எதோடய நம்ம மெர்ஜ் பண்ணி எழுத மாட்டோம். ஓகே, சோ ஃப்ரம் ஹூம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், யாரிடம் இருந்து. இப்போ இதை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்காக எப்படி சொல்வீங்க? காகனா என்னது? ஃபார் ஹூம், அவ்வளவுதான், யாருக்காக. ஈஸியா இருக்கா? ரொம்ப சிம்பிள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார், ஃப்ரம், டு அதெல்லாம் இருக்கு இல்லையா, இதோட வந்து நீங்க எதை மெர்ஜ் பண்ணக்கூடாது, எதை சேர்த்து எழுதக்கூடாது அப்படின்னா ஹூ அப்படிங்கறத சேர்த்து எழுதக்கூடாது. ஹூமை தான் நம்ம சேர்க்க முடியும். இது பேசிக் ரூல், மறந்துடாதீங்க. ஓகே, சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். WH கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? ஓகே, சோ இப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் தரேன், கலந்து எல்லாத்தையும் கலந்து. ஓகே, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான சின்ன சின்ன எக்ஸசைஸ் நான் கொடுத்துருக்கேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லுங்க. யாரு 5க்கு 5 எடுக்கிறா அப்படின்னு பார்க்கலாம். 5 out of 5 யார் எடுத்தீங்க அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லணும். ஓகே, ரைட். இங்க பாருங்க, அவர்கள் யார், யார் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப என்ன வரும் இங்கிலீஷ்ல? ஹூ. ஓகே, ஹூ. அவர்கள் அப்படிங்கிறது ப்ளூரல், அப்ப என்ன போடுவீங்க? ஹூ ஆர் தே, அவர்கள் யாரு. ஓகே, ஈஸியா இருக்கா? அடுத்து, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? நீ எப்படி இருக்க அப்படின்னா how are you ன்னு சொல்றோம். அப்ப நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்னா எப்படி சொல்லுவீங்க? அதுவும் how are you தான். ஓகே, ஏன்னா you அப்படிங்கிறது சிங்குலர்லயும் ப்ளூரல்லையும் ஒரே மாதிரி தான் வரும், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, how are you. எந்த கார் உன்னுடையது? ஒரு இடத்துல ஒரு 3 கார் நிக்கி, எந்த கார் உன் இது அப்படின்னு கேட்போம் இல்லையா? எந்த கார், அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? which car. which car is உன்னுடையதுங்கிறதுக்கு yours. which car is yours. எந்த கார் உன்னுடைய கார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, யாருக்கு, இக்குன்னு முடிஞ்சிருக்கு, இங்க பற்றின்னு முடிஞ்சிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி இக்கு இதோட சேர்க்கறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹூ யூஸ் பண்ண கூடாது, ஹூம் தான் யூஸ் பண்ணணும். அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ரூல், மறந்துடாதீங்க. ஓகே, ரைட். இங்க பாருங்க, யாருக்கு இக்குன்னு முடிஞ்சிருக்கு, அப்ப என்ன வரும்? டு ஹூம், யாருக்கு. யாரை பற்றி, பற்றினா என்னது? about. about whom, யாரை பத்தி. இப்படிதான் இங்கிலீஷ் கத்துக்கணும். ஈஸியா இருக்கா? இதுக்கு தான் நான் ஹூம் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. யாரெல்லாம் 5 out of 5 எடுத்தீங்க? உங்களோட ஆன்சரை வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. 5 out of 5 யாரெல்லாம் எடுத்தீங்க? எடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஓகே, ரைட். இப்போ கடைசியா உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. பிகாஸ் பிராக்டிஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட்லாம் இன்னைக்கு பார்த்தா ஈஸியா தெரியும். இதே கான்செப்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா இன்னொரு 10 நாள் கழிச்சு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா புதுசா பாக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும், பேசி பழகணும். ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். இது எப்படி இருக்கு? ஓகே, டேஷ் இஸ் இட், என்ன வரும் அப்படிங்கறத போடுங்க. அதே மாதிரி அவன் யாருடைய நண்பன், அவன் யாரோட ஃப்ரெண்டு. டேஷ் ஃப்ரெண்ட் இஸ் ஹி, அவன் யாருடைய நண்பன். ஓகே, சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா இருந்ததா WH கொஸ்டின்ஸ்? ஓகே, ஒரு வழியா நம்ம WH கொஸ்டின்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா நீங்க தாங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்க. ஏன்னா WH கொஸ்டினை தாண்டி நீங்க வந்து அது ஒன்லி எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ், அது உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் அதையும் தாண்டி இந்த WH கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ்ல வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா வந்து உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிறது 2-3 பேர் நீங்க ஷேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகுனீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.